பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய், சரிதானே? வீட்டிலேயே வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறது இவ்வளோ ஈஸியா? சரி, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பசும்பாலை காய்ச்சி ஆறினதும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். மறுநாளைக்கு அதை எடுத்து அதோட மேலே திக்காக ஏடு படிஞ்சிருக்கும், அந்த ஏட்டை மட்டும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அந்த மாதிரி தினமும் பண்ணி தினம் கொஞ்சம் ஏடு சேர்த்து வச்சுருப்பேன். ஒரு 10-15 நாள் இந்த மாதிரி சேர்த்து வச்ச ஏடெல்லாம் ஒரு பாட்டிலில் போட்டு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி விட்டு ஒரு கரண்டி தயிரோ மோரோ இருக்கிறத விட்டு நல்லா குலுக்க சூப்பராக வெண்ணெய் வரும். நான் டிவியில் சூப்பர் சிங்கரும் சரிகமபாவும் பார்ப்பேன். அந்த நேரத்தில் குலுக்கி எடுத்துருவேன். வெண்ணெய் எப்படி உருண்டு திரண்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த வெண்ணெயை எடுத்து ஒரு கடாயில் போட்டு காய்ச்ச வேண்டியது தான். வீடே மணக்கும். இது எப்படி தெரியுமா இருக்கும்? மைசூர் பாகு பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வருமே, அந்த வாசனை வரும். இப்போ உங்களுக்கும் நல்ல மைசூர் பாகு வாசனை வருமே, வருது இல்லை? மணக்க நெய் ரெடி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம்.